கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி கர்த்தருடைய பிள்ளைகளோடு மோதாதுங்கள். மத்திய சுவிசேஷம் 21 அதிகாரம் 44 46 வசனம். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளோட, அதாவது பிதாவின் சித்தத்தை செய்கிற பிள்ளைங்களோட யாராவது அவங்களை துன்பப்படுத்திட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னாங்க. பிரதான ஆசாரியர் பரிசேயர் இந்த வார்த்தையை கேட்டோன்னே இயேசு கிறிஸ்துவ பிடிக்க வகை தேடினாங்க. ஆனால் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவ தீர்க்கதரிசின்னு எண்ணினபடினால ஜனங்களுக்கு பயந்துருந்தாங்க. இதில் நம்ம கற்றுக்கொள்வது இன்னைக்கு பாடம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்த பிள்ளைங்களோட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்கள விரோதிக்கக்கூடாது, அவங்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது. ஏன்னா அவங்களுக்காக யுத்தம் செய்தது கர்த்தர். உன்னை தொடுகிறான், என் கண்மணியை தொடுகிறான்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதனால் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைங்களை வாழுங்க, கர்த்தருடைய சித்தத்தை செய்யுங்க, மற்ற கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாக பேசாதிருங்க, ஞானமாக நடந்து கொள்ளுங்க. ஏன்னா அவங்களுக்கும் வழக்காட போகிறது கர்த்தர் தான். அதனால் ஜாக்கிரதையா இருங்க. இதுவே இன்றைய நற்செய்தி. இவனுக்கு மட்டும் உண்டாகட்டும்.